ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சக்கரம், ஒரு முக்கியமான சக்கரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னோட சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நான் சக்கரங்கள் பற்றி டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். ஆனால் இன்றைக்கி நம்ம மூலாதார சக்கரத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் சொல்கிறது உண்டு, எனக்கு ஒரு நிலையற்ற பொருளாதாரம் இருக்குது, எப்பயுமே நான் உழைக்க தான் செய்கிறேன், ஆனால் எனக்கு நிலையற்ற பொருளாதாரமாகவே தோணுது, எனக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லை. ஸோ நான் எதை ஸ்டார்ட் பண்ணாலும் எனக்கு செக்யூராகவே நான் ஃபீல் பண்ணல, சேஃப்டியாக இருக்கேன், நான் செக்யூர்டாக இருக்கேன், எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் இல்லை. அப்போது இந்த மாதிரியான ஃபீல் தான் இந்த சக்கரத்தோட தொடர்புடையது. அப்போது இந்த ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களை பற்றி இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறீங்களா, ஒரு நிலையற்ற ஒரு வருமானம் இல்லாமல் கான்ஃபிடெண்ட்டாக இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா, அது உங்கள் வாழ்க்கையில் முக்கியமாக அதோட சம்மந்தப்பட்ட சக்கரங்கள் நம்மளோட மூலாதார சக்கரம், அதாவது ரூட் சக்கரம் தான். ஸோ ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் டீட்டெயில்டாக என்னென்ன இமோஷன்ஸ் எல்லாமே நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அப்போ இந்த வீடியோ உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றத்தாழ்வோடே, அதாவது நான் எப்பயும் பண்ணுற பிஸ்னஸ் ஆனால் என்னால் அதை கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, அதனால தான் நிலையற்ற ஒரு பொருளாதாரத்தில் நான் இருக்கேன் அப்படின்னா, ஸோ உங்களோட உடம்பில் இந்த சக்கரா பிளாக் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு காரணங்கள் என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்குது, இன்னொன்று இமோஷன்ஸ்னால் அந்த சக்கரம் பிளாக் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்கு தான் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்கள் இமோஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, நான் அதை ட்ரை பண்ணுறேன், ஆனால் என்னால் அதை அப்படியே எப்போயுமே கொண்டு போக முடியல. ஸோ அதற்குரிய ஒரு ஈஸியான வழி அப்படின்னு பார்த்தோன்னா மலர் தீர்வுகள் தான். ஏன்னா நிறைய பேர் மெடிடேஷன் பண்ணுறாங்க, பட் இன்றைக்கி உலகத்தில் மெடிடேஷனில் உட்கார முடியாமல் இருக்கிறவங்களும் ஏகப்பட்ட பேர் இருக்கும். ஸோ அவங்களுக்குரிய ஒரு ரெமெடி தான் இந்த மலர் தீர்வு. ஸோ நான் சொல்ல போகிற மலர் தீர்வுகளை ரெகுலராகவே ஒவ்வொரு மலர் தீர்வில் இருந்தும் 2 பில்ஸ் எடுக்கலாம். இல்லை சொட்டாக வாங்கினீங்க அப்படின்னா ஒவ்வொரு சொட்டு போட்டு 50 ml தண்ணியில் காலையில் மட்டும் சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களோட மன மாற்றத்தை பார்க்க முடியும். ஸோ அந்த மன மாற்றம் வர்றதுனால உங்களோட கான்சன்ட்ரேஷன், உங்களோட இன்செக்யூர் ஃபீல்லாம் இம்ப்ரூவ் ஆகி, ஸோ உங்கள் தொழிலையோ உங்கள் வேலையிலையோ உங்கள் படிப்புலையுமே ஒருக்க மார்க் நல்லா வாங்குகிறோம், இன்னொருக்க வாங்கலை, திடீர்னு பயப்படுறான், திடீர்னு அவனுக்கு தப்பாக எழுதுகிறான், இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ ஏற்றத்தாழ்வோடே ஒரு விஷயங்கள் எதில் இருந்தாலும் இப்போ நான் சொல்ல போகிற மலர் தீர்வு எடுக்கும்போது உங்கள் ரூட் சக்கரா பேலன்ஸ்ட் ஆகி அதன் மூலமாக நீங்கள் நல்லாவே நீங்கள் செய்கிற தொழிலில் ஷைன் ஆகலாம். அதன் மூலம் உங்களோட பொருளாதாரம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மலர் தீர்வு லார்ச். நான் ஒவ்வொரு நாள் எழுதவும் செய்கிறேன் சைடில், அதை நீங்கள் பாருங்கள். லார்ச். இன்னொன்று வில்லோ. எப்பயுமே நம்மளோட கர்மா பற்றியோ நம்ம நேரத்தை பற்றியோ குறை சொல்லிகிட்டே நம்ம இருப்போம். ஸோ அதுக்கு தான் வில்லோ. லார்ச் ஒரு தைரியம் வர்றதுக்கு, செக்யூர்டாக பாதுகாப்பாக உணர்றதுக்கு. கிராப் ஆப்பிள் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நம்ம உறுத்திக்கிட்டே அசை போட்டுக்கிட்டு அதை நம்மளே இன்செக்யூராக ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறது. அண்ட் ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் நம்மளுக்கு ஒரு ஷாக் உண்டாக்கியிருக்கும், அதனால தான் மெயினாக மூலாதார சக்கரம் பாதிக்கப்படுது. ஸோ அதுக்கு ஸ்டார் ஆஃப் பெத்லகம் அப்படிங்கிற ஒன்று. அண்ட் பைன். நம்மளை பற்றி ஏதோ அடுத்தவங்கள குறை சொல்கிறதோடு இல்லாமல் நம்மளை பற்றியும் குறை சொல்லிக்கிட்டே ஆகும்போது பாசிட்டிவ் ஸ்டேட்லேருந்து நம்ம நெகட்டிவ்க்கு போகிறோம். அதுக்குரிய மலர் தீர்வு பைன். ஸோ இப்போ நான் மேற்கூறிய இந்த மலர் தீர்வுகள் நீங்கள் எடுக்கும்போது ஒரு குற்ற உணர்ச்சி, ஏன்னா இந்த ஒரு சக்கரா பிளாக்காக இருந்தாலே குற்ற உணர்ச்சியும் நம்மளுக்கு வந்துடும். ஈவன் செக்ஷுவல் சக்கராக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும், பட் இதுக்குமே இதனால தான் இப்படி ஆயிடுச்சு, நான் கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணலை அப்படின்னே நம்ம நினைக்க தோணும். ஸோ அதனால தான் ஒரு பைன் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆனால் அதுக்குரிய கரெக்டான தீர்வுகள் பார்த்திங்கன்னா லார்ச், வில்லோ, கிராப் ஆப்பிள், ஸ்டார் ஆஃப் பெத். இந்த 4 ரொம்ப ஒரு நல்ல ரெமடியாக தான் இருக்கும். அது கூட ரொம்ப நீங்கள் உங்களை பற்றி நீங்களே உங்களை ரொம்ப டவுனாக நினைக்கிறீங்கன்னா மட்டும் நீங்கள் பைன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம்
சக்கராஸை எப்படி பேலன்ஸ் பண்ணுதுன்னா, சக்கராவை பிளாக் பண்ணுற இமோஷன்ஸை கரெக்ட் பண்ணிவிட்டு, பிளாக் ஆகிருக்கிறதுனால தற்சமயம் நீங்கள் எந்த இமோஷ்னல் ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அதனால உங்கள் கான்சன்ட்ரேஷன் தப்புதோ அந்த இமோஷனையும் அது வந்து சரி பண்ண ஆரம்பிக்கும். ஸோ எத்தனை நாள் எடுக்கலான்னா, நீங்களே உங்களுக்கே தெரியும் உங்களோட உணர்வுகள் மாறுறதை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ அப்படி மாறுற வரைக்கும் தொடர்ச்சியாக காலையில் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். இப்போது இது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நான் இந்த ஸ்டேட்டில் தான் இருக்கேனா, இல்லை நான் என்னென்ன மலர் தீர்வுகள் எடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் இன்னும் தெளிவாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். நாங்கள் உங்களுக்கு கன்சல்டேஷன் புக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எங்களோட பேசி உங்களோட உணர்வுகள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அதுக்குரிய மலர் தீர்வுகள் நாங்களே உங்களுக்கு வந்து காம்பினேஷனாக அனுப்பி வைப்போம். ஸோ அப்போது நீங்கள் ரொம்ப ஈஸியாக இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு கிளியர் கிடைக்கும். ஸோ ஈஸியாக நீங்கள் எந்த ஒரு இமோஷன் பிரச்சனைகள்ல இருந்தும் வெளிவர முடியும். பட் மேற்கூறின விஷயங்கள் மட்டும்தான் உங்கள் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மலர் தீர்வுகள் மட்டுமே எடுத்துக்கலாம். மலர் தீர்வுகள் ஹோமியோபதி ஷாப்பில் இன்றைக்கி எல்லா ஹோமியோபதி ஷாப்லேயுமே ரொம்ப ஈஸியாகவே கிடைக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.